Hello students. So இன்னைக்கு கிளாஸில் 11th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஜெய் நீட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக என்ன பண்ணுங்கள், கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த சாப்டரில் ஒவ்வொரு கான்செப்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் முடித்தோடனே அந்த கான்செப்டோடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட். சரிங்களா? சரி, இந்த மோல் அப்படிங்கிற வார்த்தையை கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். சரி, மோல் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோல் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு எஸ்ஐ யூனிட் டு மெஷர் amount of substance, to measure amount of substance. So amount of substance மெஷர் பண்ணுறதுக்கு எஸ்ஐ யூனிட் தான் என்னது அப்படின்னா மோல். இப்போ சிஜிஎஸ் யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம், கிராம் கிலோகிராமில் சொல்லுவோமா. ஸோ அது மாதிரி எஸ்ஐ யூனிட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ எஸ்ஐ யூனிட்டில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட் தான் என்னதுன்னா மோல் நம்ம சொல்லுவோம். ஸோ மோல் அப்படி சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா substance containing Avogadro's number of particles. Avogadro's number of particles. இந்த Avogadro's நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த Avogadro's நம்பர் அப்படிங்கிறது 6.023 into 10 to the power of 23. இந்த அவகேட்ரோஸ் நம்பர் எதுலலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மோல்னு சொல்லலாமா. சரி, இப்போ எப்படின்னா ஒரு பேர்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒன் பேர் அப்படின்னா நம்ம நம்பர் என்ன சொல்லுவோம், 2. 1 டசன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 12னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி 1 மோல் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் அவகேட்ரோ நம்பர் 6.023 into 10 to the power of 23. அப்போ எப்படி 12 நம்பர் சேர்ந்தா 1 டசனோ அந்த மாதிரி இவ்வளோ நம்பர் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 மோல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ 1 மோல் ஆஃப் எனி காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் ஹவு மெனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுலலாம் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்னது 1 மோல் நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லிடலாம். சரியா? ஸோ இதுதான் மோல் நம்ம சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மோல் என்ன சொல்கிறோம் நம்ம, அது ஒரு எஸ்ஐ யூனிட் டு மெஷர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நீங்கள் கிராமில் கிலோகிராமில் சொல்லுவீங்க ஜென்ரலாக. ஆனால் கெமிஸ்ட்ரியில் எப்படி சொல்ல போகிறோம், இங்கே மோலில் சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், மோல்னு சொல்கிறோம். இன்னொன்று மோலை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா எதுலலாம் அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம 1 மோல்னு சொல்கிறோம். ஸோ 1 மோல்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 2 மோல்னா 2 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். 3 மோல்னா 3 இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும். அப்போ எத்தனை மோல்ஸ் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோல்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ஸோ மாஸ், இந்த மாலிகுலர் மாஸ், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து மோல்ஸ் என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு அடுத்து மாலிகுலர் மாஸ் தெரியணும். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நமக்கு மாலிகுலர் மாஸ் தெரிஞ்சதுனா தான் நம்மளால் மோல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் மாஸ் என்ன இருக்கோ அதுதான் மாலிகுலர் மாஸ். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். மாலிகுலர் மாஸ்னாலும் சரி மோலார் மாஸ்னாலும் சரி ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஸோ என்ன யூனிட்டில் அது இருக்கணும் அப்படின்னா கிராம் பர் மோல்ங்கிற யூனிட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் மாலிகுலர் மாஸோடைய யூனிட், கிராம் பர் மோலில் வரணும். சரிங்களா? ஏன் கிராம் பர் மோல் எழுதுறோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ கிராம் இருக்குது, அது 1 மோலுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கிராம் பர் மோலில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணணும். சரி, ஒரு மாலிகுலோடைய மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மாலிகுலில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமுக்கும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் தெரியணும். அப்போ அட்டாமிக் மாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஆட்டமுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுதி போடுறேன். அதை எழுதிக்கங்க. இந்த அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் கொடுத்துருவாங்க. இப்படி இல்லைன்னா அட்டாமிக் மாஸாவது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒரு சில மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 90% கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படி மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸோடைய மாஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எழுதி போட்டுறேன். ஸோ ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1. அடுத்து லித்தியமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் 7.
ஸோ ஹீலியம்லாம் பெருசாக என்ன பண்ணல அப்படின்னா எழுதி போடல. எது மோஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுதி போடுறேன். இப்போ ஹீலியம்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் பெருசாக ஃபார்ம் பண்ணாது, நோபல் கேஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாது இல்லையா? அதனால் பெருசாக என்ன பண்ணாதுன்னா ஹீலியம் காம்பவுண்டு பெருசாக என்ன ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் ஹீலியம் என்ன பண்ணல அப்படின்னா எழுதி போடல. சரி, லித்தியம் இருக்குது. ஸோ அடுத்து கார்பன் பார்த்தீங்கன்னா 12, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 14, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16, ஃப்ளூரின் 19, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, அலுமினியம் 27, சிலிக்கான் 28, பாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, குளோரின் 35.5, பொட்டாசியம் 39, கால்சியம் 40. இது அட்டாமிக் நம்பர் 20 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் மாஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எழுதி போட்டு. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் இருக்குது, குளோரின் இருக்குது. புரோமினுக்கு மாஸ் கேட்டாங்கன்னா 80, அயோடினுக்கு மாஸ் கேட்டாங்கன்னா 127. அப்புறம் காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63.5, சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 108. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் அட்டாமிக் மாஸ். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாலிகுலுக்கு மாஸ் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு NaCl மாலிகுலுக்கு மாஸ் கேட்குறாங்க. NaCl மாலிகுலில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. சோடியமுக்கு மாஸ் தெரியும், குளோரினுக்கு மாஸ் தெரியும். ஆட் பண்ண என்ன கிடச்சிடும், NaCl காம்பவுண்டோடைய மாலிகுலர் மாஸ் என்ன ஆகுனா கிடச்சிடும். சப்போஸ் இன் கேஸ் உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 20 வரைக்கும், அதாவது மாஸ் 40 வரைக்கும், கால்சியம் தான் அட்டாமிக் நம்பர் 20 இது வரைக்கும் டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க ஒரு சில சின்ன ட்ரிக்கு மாதிரி இருக்குது. அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு அப்ளை ஆகாது, குளோரினுக்கு அப்ளை ஆகாது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ கார்பன் இருக்கா, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 இதை ட்வைஸ் பண்ணுங்கள் 12 வரும். இந்த 12 தான் கார்பனுடைய அட்டாமிக் மாஸாக இருக்கும். இப்போ ஃப்ளூரின் இருக்கா, அட்டாமிக் நம்பர் வந்து 9, இதை ட்வைஸ் பண்ணிங்கன்னா 18 வருமா. இந்த நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்வைஸ் பண்ணிவிட்டு +1 பண்ணணும், அப்போ உங்களுக்கு 19 வரும். நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கு என்ன ஆகாதுன்னா அப்ளை ஆகாது. அடுத்து வேறு எக்ஸாம்பிள் பாருங்களேன், சோடியம் இருக்கா, சோடியமுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 11, இதை ட்வைஸ் பண்ணிங்கன்னா 22, இது ஆட் நம்பர்னால +1 பண்ணணும், அப்போ 23 வரும். சோடியமுக்கு 23 தான் அங்கே இருக்கும். சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 14, இதை ட்வைஸ் பண்ணிங்கன்னா 28, இது ஈவன் நம்பர்லாம் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா +1 பண்ண தேவையில்லை. இது அட்டாமிக் நம்பர் 20 வரைக்கும் தான் சும்மா இந்த ட்ரிக் என்னென்னா அப்ளிகபிள். இதை தாண்டி இதுக்குமே என்ன ஆகாதுன்னா அந்த ட்ரிக் என்ன ஆகாதுன்னா அப்ளை ஆகாது. ஸோ அதனால் சும்மா ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ஆட்டமுடைய இண்டிவிஜுவல் அட்டாமிக் மாஸ் எழுதி போட்டாச்சு. இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஐசோடோப்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது a set of species having same atomic number but different mass number. ஒரு செட் ஆஃப் ஸ்பீஷியஸுக்கு அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி காம்பவுண்டுக்கெலாம் மாஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், மாறுமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுக்கே பார்த்தீங்கன்னா 3 ஐசோடோப் இருக்குது. என்னென்ன பேர் இருக்கும், புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கே 3 ஐசோடோப் இருக்குது. ஸோ புரோட்டியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மல் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 1, மாஸ் நம்பர் 1 அப்படின்னா அதுதான் புரோட்டியம். ஸோ டியூட்ரியம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுறது டீன் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 2 இருந்துச்சுன்னா அது டியூட்ரியம். ட்ரிட்டியம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுறது டீன் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3 அப்படின்னா அது என்னது அப்படின்னா ட்ரிட்டியம். இந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஐசோடோப் இருக்குது. கீழே போட்டிருக்கிறது அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மேலே போட்டிருக்கிறது மாஸ் நம்பர் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். அப்போ அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்து மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோமா. அதை என்ன பண்ணிக்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆட்டமுக்கு என்ன இருக்குன்னா ஐசோடோப்ஸ் இருக்குது. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 12 ஒன்று இருக்குது, ஆனால் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஒன்று இருக்குது. இந்த கார்பன் 14 அப்படிங்கிறது ஐசோடோப் ஆஃப் கார்பன். இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. கார்பன் மேலே ஸ்டார் இருக்குன்னா என்ன அர்த்தம், அங்கே அது ஐசோடோப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ ஐசோடோப்பை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா கார்பனுக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி 14 போட்டு கொடுத்துருப்பாங்க. அதோடைய மாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இந்த மாதிரி சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஐசோடோப்ஸில் வந்துடும். இது எல்லாமே இண்டிவிஜுவல் அட்டாமிக் மாஸ் வரும். இதை நோட் பண்ணிக்கங்க. இதை வச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க.
சரி, நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுலுக்கும் மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசிக்காக வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்டரில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கா? அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு மாஸ் வந்து 16. 2 ஹைட்ரஜன் இருக்குது, மாஸ் வந்து 1. ஸோ அப்போ 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 18 கிராம் இருக்கும். இந்த 18 கிராம் எழுதுறீங்க இல்லையா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு மாலிகுலோடைய எக்ஸாக்ட் மாஸ் என்ன இருக்கோ அதுதான் என்னது 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் நான் சொன்னேன். அப்போ 18 கிராம் வாட்டர் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் வாட்டர்னால நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 18 கிராம் பர் மோல்னு எழுதணும். அந்த 18 கிராம் பர் மோல்னு போடுறீங்களே, இதுதான் மாலிகுலார் மாஸோடைய யூனிட். ஸோ மாலிகுலர் மாஸுக்கு என்ன யூனிட் வரும்னு கேட்டாங்கன்னா கிராம் பர் மோலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன்னா 18 கிராம் வாட்டர் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் வாட்டர். ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் மாஸ் என்ன இருக்கோ அதுதான் என்னது 1 மோல். அப்போ இந்த வாட்டருடைய காம்பவுண்டோடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராம் கிடச்சிருக்கு, அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 மோலாக இருக்கும். அப்போ 1 மோல் வாட்டர் அப்படின்னா அது வந்து 18 கிராம் ஆஃப் வாட்டர். சரிங்களா? அப்போ 2 மோல் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 36 கிராம் ஆஃப் வாட்டராக இருக்கும். 1 மோல் 18னா 2 மோல் 36 தானே வரணும், கிராம் வாட்டராக இருக்கும். இப்போ 0.5 மோல் வாட்டர் கேட்குறாங்க. 0.5 மோல்னா அதில் பாதி தானே, அப்போ 18ல் பாதி 9 கிராம் ஆஃப் வாட்டரா? அப்போ 9 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 0.5 மோல் ஆஃப் வாட்டர். இப்படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மோல்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். மோல் ஆர்டர் நிறையா சொல்லியிருந்தேன். மோலுங்கிறது என்ன சொன்னேன், ஒரு SI யூனிட் டு மெஷர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒன்று. இன்னொன்று எதுலலாம் அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்னது 1 மோல்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன சொன்னேன், ஒரு காம்பவுண்டோடைய எக்ஸாக்ட் மாஸ் என்ன இருக்கோ அதான் 1 மோல் பார்த்தோமா. அது மாதிரி தான் இங்கே வாட்டருடைய எக்ஸாக்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராம் இருந்துச்சு. அந்த 18 கிராம் வாட்டர் அப்படிங்கிறத என்னது 1 மோல் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். சரிங்களா? 36 கிராம் வாட்டர்னா 2 மோல், 9 கிராம் வாட்டர்னா 18ல் பாதி 9, 1 மோலில் பாதி 0.5 மோல் தானே. இப்படி தான் கண்டுபிடிப்போம். சரி, இப்போ அடுத்து இது வாட்டர். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர்னு கொடுக்குறாங்க. ஸோ ஹெவி வாட்டருக்கு என்ன ஃபார்முலானா D2O. இதுதான் ஹெவி வாட்டருடைய ஃபார்முலா. அப்போ ஆக்சிஜன் இருக்கா? ஸோ 1 × 16, இது வந்து 16. இங்கே ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் இருக்குது. 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 டியூட்ரியம் இருக்குது. அதுக்கு மாஸ் எவ்வளோ சொன்னேன் எழுதி போட்டேன், 2ஆ? இப்போ இது 4ஆ? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 20 கிராம் பர் மோல் வரும். ஸோ நார்மல் வாட்டருக்கும் ஹெவி வாட்டருக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ன ஆகுதுன்னா மாறுது. ஏன் மாஸ் மாறுதுன்னா இங்கே ஹைட்ரஜன் ஐசோடோப் புரோட்டியம் இருந்துச்சு, இங்கே டியூட்ரியம் இருக்குது. அப்போ அதுக்கு மாஸ் மாறினால கண்டிப்பாக மாலிகுலுக்கு என்ன ஆகும், மாஸ் மாறணும் இல்லையா? அப்போ நார்மல் வாட்டர் பார்த்தீங்கன்னா 18 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் 1 மோல் ஆஃப் வாட்டர். ஹெவி வாட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் என்னது 1 மோல் ஆஃப் வாட்டராக இருக்கும். 1 மோல் ஆஃப் ஹெவி வாட்டராக இருக்கும். சரி, இப்போ அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கா? CO2. 2 ஆக்சிஜன் இருக்குது, இதுக்கு வந்து 16, அப்போ 32. ஒரு கார்பன் இருக்குது, இது 12. ஸோ 12 ஆட் பண்ணிங்கன்னா 44 கிராம் பர் மோல் வரும். கண்டிப்பாக நீங்கள் மாலிகுலர் மாஸ் எழுதுகிறப்ப கிராம் பர் மோலில் தான் போடணும். 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ 44 கிராம் பர் மோல் தானே வரணும் இங்கே. இப்போ அடுத்து CO2க்கு மேலே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 14 இப்படி கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொன்னேன், ஐசோடோப் இருக்குன்னு சொன்னேன்னா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 16 32. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 × இங்கே 12 போட்டோமா, 12 போடக்கூடாது ஏன்னா இங்கே ஐசோடோப் இருக்குது. அப்போ 14 = 14. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 46 கிராம் பர் மோல் வரும். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு மாஸ் பார்த்தீங்கன்னா 46 கிராம் பர் மோல் வருது. ரீசன் அங்கே என்ன இருக்குது, கார்பனுடைய ஐசோடோப் அங்கே இருக்குது. அப்போ கார்பனுக்கு மாஸ் மாறுறதுனால ஹோல் மாலிகுலுக்குமே என்ன ஆகும், மாஸ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா மாறும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு மாலிகுலுக்கும் மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 16 4 சார் 64. ஒரு சல்ஃபர் இருக்குது, சல்ஃபருடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 32. அப்போ இது வந்து 32ன்னு வந்துடும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, இது வந்து 1. ஸோ அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 98 கிராம் பர் மோல்னு வரும். அப்போ 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது 1 மோல்.
இதுதான் 1 மோல் சல்ஃபியூரிக் ஆசிடோடைய மாலிகுலார் மாஸ். அப்போ 49 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது எத்தனை மோல்? இதில் பாதி இருக்கா, அப்போ 0.5 மோல் வரும். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நீங்கள் மாஸ் கேட்டால் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை வச்சு ஆட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வச்சு மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டருக்கு மாஸ் வந்து 18 கிராம் பர் மோல் பார்த்தோமா. இந்த 18 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் வாட்டர். அப்போ இந்த 1 மோல் ஆஃப் வாட்டரில் எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு வந்து 1 மோல் 18 கிராம் கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது 1 மோல் கிடையாது. 1 மோல்னாலே எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குன்னு நான் சொன்னேன். அதில் 6.023 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல் சேர்ந்தால் தானே அது 1 மோலு. அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சேர்ந்தால் தான் அது 1 மோல் ஆஃப் வாட்டர்னு கணக்கு. சரிங்களா? ஒரு வாட்டர் மாலிகுலோடைய மாஸ் வந்து 18 கிடையாது. ஒரு மோல் வாட்டர் மாலிகுலோடைய மாஸ் தான் என்னது 18. ஒரு வாட்டர் மாலிகுல்னு சொன்னீங்கன்னா அது 18 கிராம்னு சொல்லக்கூடாது. 1 மோல் வாட்டருக்கு மாஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 18 கிராம் பர் மோல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்கிறீங்க. அப்போ 18 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது 1 மோல் வாட்டருடைய மாஸ் தான், 1 மாலிகுல் வாட்டருடைய மாஸ் கிடையாது கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ 1 மோல் வாட்டர் மாலிகுல் கூட இவ்வளோ வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் உள்ளார், அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் அதில் இருக்கும்னு அர்த்தம். எங்கே 18 கிராம் வாட்டரில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ 36 கிராம் வாட்டர் மாலிகுலில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது 2 மோலா. அப்போ 2 மோல்னா 2 இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர் தானே வரணும். NA அப்படிங்கிறது அவகேட்ரோஸ் நம்பர், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது இப்படி கொடுத்துருப்பாங்க, அவகேட்ரோஸ் நம்பர்னு கொடுப்பாங்க. அதான் அவகேட்ரோஸ் நம்பர் NAன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23 வாட்டர் மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். எங்கே 2 மோலில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.046 இன்ட்டு 10⁻23 வாட்டர் மாலிகுல்ஸ் எதில் இருக்கும், 36 கிராம் வாட்டரில் இருக்கும். 36 கிராம் வாட்டருங்கிறது 2 மாலிகுல் வாட்டர் கிடையாது, 2 மோல் வாட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவாக. சரிங்களா? இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மோல்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 மோல்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கணும். 2 மோல்னா 2 இன்ட்டு 3 மோல்னா 3 இன்ட்டு அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து, நான் கிளாஸ் ரூமில் இருந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 மோல் சாப்பீஸ் தேவைன்னு நான் கேட்குறேன். எனக்கு வந்து சாப்பீஸ் தேவை, நான் 1 மோல் சாப்பீஸ் தேவைன்னு நான் கேட்குறேன். இப்போ ஜென்ரலாக எப்படி கேட்போம், நம்ம 2 சாப்பீஸ் கொண்டு வா, 3 சாப்பீஸ் கொண்டு வா, இல்லை 20 கிராம் சாப்பீஸ் கொண்டு வாங்க, அப்படி தானே கேட்போம். நான் அப்படி கேட்காம நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு தேவையானது வந்து 1 மோல் சாக் பீஸ். அப்போ 1 மோல் சாக் பீஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு சாப்பீஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா தெரியணுமா. சாப்பீஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CaCO3. கால்சியம் கார்பனேட்டு தான் சாக் பீஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா. அதாவது சாப்பீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா CaCO3 மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதோடைய மாஸ் கண்டுபிடிக்கணுமா. இதோடைய மாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 100 கிராம் பர் மோல் வரும். அப்போ நான் என்ன கேட்டேன், நான் 1 மோல் சாப்பீஸ் கேட்டேன். அப்போ நான் 1 மோல் சாப்பீஸ் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டேன்னா அவங்க என்ன பண்ணணும், 100 கிராம் இப்போ வெயிட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அவங்க 100 கிராம் சாப்பீஸ் வெயிட் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா அது எத்தனை சாப்பீஸ், 1 மோல் ஆஃப் சாப்பீஸ் நம்ம சொல்லணும். அப்போ 1 மோல் ஆஃப் சாப்பீஸ்க்குள்ளார எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த 100 கிராம் சாக் பீஸில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 இன்ட்டு 10⁻23 பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ளார இருக்கும். சரிங்களா? ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 200 கிராம் சாக் பீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. 200 கிராம் சாக் பீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 2 மோல் ஆஃப் சாக் பீஸ். அப்போனா 2 மோல் ஆஃப் சாக் பீஸ்ன்னு கேட்டோன்னா அவங்க 200 கிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். 1 மோல் ஆஃப் சாக் பீஸ் கேட்டால் 100 கிராம் கொண்டு வரணும். ஹாஃப் மோல் கேட்டாங்கன்னா 50 கிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். சரிங்களா? இதுதான் என்னது, நீங்கள் எவ்வளோ சாக் பீஸ் வேணுங்க இது எப்படி கேட்கல, கிராமில் கேட்கல, எப்படி கேட்டீங்க, மோலில் கேட்டீங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா மோல் கான்செப்ட். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த மோல்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்முலா இருக்குது.
ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்மால் n. ஸோ ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு given mass divided by molecular mass. இப்போ கொஸ்டினில் வந்து மாஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ மாஸ் கொடுத்துட்டு அது எவ்வளோ மோல்ஸ்ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ மாஸ் கொடுத்துட்டு எவ்வளோ மோல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், given mass by molecular mass. ஸோ செகண்ட் ஃபார்முலா வந்து n is equal to given number of atoms or molecules divided by Avogadro's number. சரிங்களா? கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஆட்டம் நம்பர் ஆஃப் மாலிகுல் கொடுத்துட்டு எவ்வளோ மோல்ஸ்ன்னு என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு வந்து n is equal to given volume divided by 22.4 liter at STP. ஸோ STP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோமா. ஸோ அந்த சி லெவலில் ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அதான் என்ன சொல்கிறோன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் சொல்கிறோம். வேறு எப்படி தெரிஞ்ச மாதிரி மாற்றலாம் அப்படின்னா இதை 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா 0 செல்சியஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னா 1 atm ப்ரெஷர். அப்போ இந்த கண்டிஷனில் 1 mole ஆஃப் எனி காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 22.4 லிட்டர், அதான் அர்த்தம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 mole காம்பவுண்டுக்கு வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர்னு சொல்லலாம். சரி, இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் 22.4 லிட்டர் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், 1 mole நீங்கள் சொல்லலாம். 44.8 லிட்டர் தான் என்ன சொல்லலாம், அதை 2 mole சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுதான் மோல்ஸ் கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா. கொஸ்டினில் வால்யூம் கொடுத்தா அந்த ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஆட்டம் கொடுத்தா அந்த ஃபார்முலா, மாஸ் கொடுத்தா அந்த ஃபார்முலா, 3 ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.